ஆல், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்துட்டு நான் ஸ்வீடன்லேருந்து நார்வே ரோட் ட்ரிப் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் எங்கே போகிறேன், எவ்வளோ நாள், என்னன்னு ஒன்றுமே சொல்லலை. ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நார்வேயில் வாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். ஸோ இங்கே என்ன அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா மேஜராக ஃபியார்ட்ஸ் தான். சுற்றி மலை, தண்ணி, ஆறு இந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே இன்னொரு பெரிய மேஜர் அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்டரில் ஸ்கீயிங் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வருவாங்களா. இங்கே ஸ்கீயிங் பண்ணுற இடத்துல நான் என்னடா பண்ணலான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு இங்கே தான் போக போகிறோம். ஸோ இந்த வின்டரில் ஸ்கீயிங் பண்ணுறதுனால சம்மரில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா இந்த மலையிலலாம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கீயிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அதே லிஃப்ட்டை வந்துட்டு ஜஸ்ட்டு மேலே போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதோட புக்கிங் டீட்டெயில்ஸும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணலாம், நேர்லேயுமே வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கோ இறங்குறதுக்கோ ஸ்டாப்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி லைட்டாக ஸ்லோ பண்ணுவாங்க. ஸ்லோ பண்ணுறப்பவே அங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நின்று நம்ம ஏறிடணும். ஏறிட்டு மேலேருந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை போட்டுட்டு நம்ம போய்க்கலாம். மேலே இறங்கும் போதும் வந்துட்டு சேம் இதே தான், ஸ்லோ பண்ணுவாங்க. ஸ்லோ பண்ணுறப்ப நம்ம அப்படியே இறங்கிடணும். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது, சொல்லப்போனால் ரொம்பவே பயந்தேன். ஏன்னா எனக்கு தான் ஹைட்ஸ்னால் வேறு ஆகாது. அதனால் கொஞ்சம் பீதியாக இருந்தது. நான் கீழே பார்க்கவே இல்லை. மேலே போயிட்டு பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா வீடியோவில் அந்தளவுக்கு கேப்சரே ஆகலை. நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாகவே இருந்தது. இன்னும் கூட அங்கங்கே கொஞ்சம் வேறு ஸ்னோலாம் இருந்தது மேலே. அது கிட்ட போய் பார்க்க முடியுமான்னு யோசித்தேன். ஆனால் ரொம்ப தூரம் நடக்கணும் அதுக்கு. இன்னொன்று அவ்வளோ மேலேயும் ஏறி பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தேன். உங்களுக்கும் வீடியோஸ்லாம் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் மழை தான் இருக்குது. அதனாலேயே நார்வேயில் வந்துட்டு நிறைய டனல்ஸ் இருக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக. யூரோப்லேயே வந்துட்டு நார்வேல தான் அதிகமான டனல்ஸ் இருக்கான். இப்போ நல்லா பச்சை பசேல்னு இருக்குது இந்த மலை. இன்னும் கொஞ்சம் மாதம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா நல்ல வெள்ளை வெள்ளேல்னு நல்ல ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும். இந்த டைமில் கூட எப்படி மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஸ்னோ இருக்குன்னு தெரியல. இதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். நாங்கள் கஷ்டப்பட்டு ஸ்கீ லிஃப்ட்லாம் பிடிச்சி மேலே ஏறி வந்து அதுக்கும் மேலே நடந்து போயிட்டு இருந்தா இங்கே ஒரு 3 பேர் ஜாலியாக இருக்காங்க. நல்லா சீனிக்காக இருக்கிற இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க 3 பேருக்கும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போகிறோன்னு சொல்லி கிளம்பிட்டோம். மணி 1, இது அன்னத்தில் கை வைக்க வேண்டிய நேரம். அதனால் இதோட முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக பார்த்தா பக்கத்தில் ஒரு குட்டி லேக் மாதிரி ஒன்று இருந்தது. சரி அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்து போயிட்டு இருந்தோம். லேக் மாதிரி இருந்துச்சுன்னு தான் கிட்ட போனோம். கண்டிப்பாக லேக்காக இருக்காதுன்னு தெரியும், ஏன்னா இவ்வளோ சின்னதாலாம் இருக்காது. இன்னொன்று மலை மேலே மோஸ்ட்லி இந்த மழை தண்ணி ஏதாவது இல்லை வந்துட்டு ஸ்னோ உருகி அந்த மாதிரி தான் தேங்கி இருக்கும். பட் ஆனால் இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பார்த்தோம். மேலே ஏறி போகிறப்போ ஒரு ஆர்வ கோளாறுல ரொம்ப தூரம் நடந்து போயிட்டேன். மேலே வந்துட்டோம். இப்போ திரும்பி வந்துட்டு கீழே இறங்கி போனோம். இந்த ஸ்லோப்பில் போயிட்டு அகெயின் அந்த கேபிள் கார் மாதிரி இருக்கிற இதில் கீழே இறங்கி போனோம். மேலே போகிறப்ப 3 ஆடுங்க மேய்ஞ்சிட்டு இருந்ததை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கீழே இறங்கி வரப்போ நிறைய மாடுங்களும் இருந்ததுங்க. ஒரு வழியாக இந்த கேபிள் காரில் போயிட்டு வந்துட்டேன். செம்ம பீதியாக இருந்தது ஃபஸ்ட் டைம் இதில் போகிறதுனால. யூஸ்வலாக லைக் அந்த லாக் மாதிரி இல்லை, நம்மளே தான் பிடிச்சிக்கணும் கையில். ஹைட்னாரு எனக்கு கொஞ்சம் பயம். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் நினச்சி நான் மேலே போயிட்டு கீழேயும் இறங்கி வந்துட்டேன். லாக் இல்லைனா நான் இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதில் லாக்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு சும்மா பத்திரமா பிடிச்சிக்கிட்டா போதும் அப்படின்னு. ஸோ மொத்தம் 3 days ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ரீச் ஆகிறதுக்கே ஃபுல் டே எங்களுக்கு எடுத்துருச்சு. காலையில் கிளம்பி 7க்கு ஈவினிங் 7க்கு தான் ரீச் ஆனோம். ஸோ அன்றைக்கி நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஏர்பிஎன்பி பக்கத்துலேயே அந்த பின்னாடி ஸ்கீ லிஃப்ட் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு தென் இப்போ வாஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே லஞ்சும் சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது ஒரு சின்ன ஊர் தான், பட் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கார் வந்து ஒரு இடத்துல பார்க்கிங்கில் விட்டுட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டு சும்மா இந்த டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது சும்மா கடையுள்ளலாம் போயிட்டு பார்த்துட்டு தென் லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்துட்டு ஒரு குட்டி ஷாப்பில் தான் வந்துட்டு பார்த்துருந்தோம். பட் ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்தது. லஞ்சுக்கு நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் பொரிட்டோ போல், சிக்கன் பொரிட்டோ போல், அப்புறம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் பைனாப்பிள் ஜூஸ். செம்ம டேஸ்டி அண்ட் ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சு
முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு நேச்சர் ரிசர்வ்டு பிளேஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸோட டாப்பில் இருக்கோம். ஸோ இது ஓடையிலேருந்து அப்படியே போகிற அந்த இடத்துல இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்காக 3 வழி மாதிரி வச்சுருந்தாங்க. லைக் ஈஸி, மீடியம் அண்ட் டிஃபிகல்ட் மாதிரி. ஸோ ஈஸினா பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி, மீடியம்னா அதோட கொஞ்சம் கீழே இறங்கி போயிட்டு, டிஃபிகல்ட்னா இன்னும் நல்லா கீழே இறங்கி போயிட்டு பார்க்குற மாதிரி. ஸோ இது வந்துட்டு பாறையிலேயே ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா லெவல்லையுமே இறங்கி பார்த்துட்டோம். செம்மையாக இருந்தது பார்க்கவே. ஸோ இது மேலேருந்து பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கே, கீழே போய் பார்க்கணுன்னு இன்னும் ஆசையாக இருந்தது. சரி இங்கிருந்து கீழே போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இங்கிருந்தே ஸ்டெப்ஸும் போது கீழே இறங்கி. ஆனால் என்ன பிரச்சனைனா கீழே இறங்குறப்ப ஜாலியாக இறங்கி போயிடலாம், ஆனால் திரும்பவும் மேலே வரணும். ஏன்னா கார் மேலே தான் பார்க் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக மேலே வந்தே ஆகணும். ஸோ கீழே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கார்லேயே கிளம்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது கீழே இருந்து பார்க்குறது. நான் வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸை இந்த அளவுக்கு கிட்ட இருந்து பார்க்குறதுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் சொன்ன மாதிரி தண்ணி கம்மியாக தான் போயிட்டு இருந்தது, பட் ஸ்டில் செம்ம அழகாக இருந்தது பார்க்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் முன்னாடி நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து இந்த வீடியோட கண்டினியூஷனில் பார்க்கலாம். பை.